நான் உள்ளே போகாதீங்கண்ணா அண்ணா சைடில் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் திருமா தம்பிகள் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளம் பெண் அனிசாவை பாலியல் வல்லுறவு செய்திட்ட சனாதன வெறியர்களை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் தூக்கிலிடே உடனடியாக தலித் பெண்கள் பாதித்தால் காலம் தாழ்த்தும் அநீதி தலித் பெண்கள் பாதித்தால் காலம் தாழ்த்தும் அநீதி உயர்சாதி பெண்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக என்கவுண்டரா பெண்கள் அனைவரும் சமந்தானே அப்புறம் என்ன சாதிக்குறு நீதி காந்தி பிறந்த மண்ணிலே தலித் பெண்களை சூறையாட்டம் படுகொலைகள் தலித் பெண்கள் படுகொலைகள் நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட மனிஷாவிற்கு நீதி வேண்டும் கண்டிக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநில அரசை கண்டிக்கிறோம் முறையான விசாரணை செய்யாத காவல்துறையை உத்தரப்பிரதேச காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் காப்பதா ஜோ இலக்கியன், மாநகர் மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் இளம்பெண் மனிஷா அவர்கள் 4 சனாதன வெறியர்களால் கற்பழிக்கப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 14 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பது வேதனைக்குரியது, வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு. தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறையை சனாதன வெறியர்கள் தூண்டிவிடுவது கண்டனத்துக்குரியது. கடந்த வருடம் மட்டும் 11,339 தலித் மீதான வன்கொடுமை தாக்குதல், கற்பழிப்புகள் உள்ளிட்டவை நடைபெற்றிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் பொறுப்பேற்று உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் ஆதித்யா யோகி அவர்கள் பதவி விலக வேண்டும். அந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். முறையான விசாரணை செய்யாமல் அட்டெம்ப்ட் மர்டர், கொலை முயற்சி என்று வழக்கு பதிவு செய்த அந்த பகுதியினுடைய காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இடை நீக்கம் செய்திருப்பது கண்துடைப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை தலித்துகளுக்கு எதிரான எந்த வழக்குகளிலும், குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகளில் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. தாமதமாக கிடைக்கிற நீதியும் அநீதியாகவே பார்க்கப்படுகிறது. இங்கே சாதிக்குறி நீதி என்ற அளவில் நீதி இருக்கிறதா என்று அச்சம் எழுகிறது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலோ அல்லது உயர்சாதி வகுப்பிலோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அவர்களை கொலை செய்வதும், அந்த சம்பவத்தை ஏற்படுத்தியவர்களை கொலை செய்வதும், தலித்துகள்
ஓரிருவர் இந்த சம்பவங்களில் எப்பொழுதாவது அத்திப்பூத்தாற் போல் ஈடுபட்டால் காவல்துறை உடனடியாக அவர்களை கொலை செய்வதும், என்கவுண்டர் என்கிற முறையில் கொலை செய்வதும், அல்லது அவர்களே தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொல்லுவதும் வாடிக்கையாக இருக்கிறது. ஆக பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகளாக இருந்தால் நீதி மறுக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் உயர் சாதி இந்துக்களாக இருந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாடு முழுவதும் குறிப்பாக தலித் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பெண்கள் அனைவருக்குமே பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கான சிறப்பு சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்த வேண்டும். மாநில அளவில் எஸ்சி எஸ்டிக்கான கண்காணிப்பு கூட்டங்கள் இதுவரை முதல்வர் தலைமையில் நடத்தப்படாமல் இருப்பது வேதனைக்குரியது. எனவே தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு எஸ்சி எஸ்டி கண்காணிப்பு கூட்டங்களை அவருடைய தலைமையிலே நடத்த வேண்டும். மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்த எஸ்சி எஸ்டி கண்காணிப்பு கூட்டங்களை உடனடியாக மாவட்ட ஆட்சியர்களை அந்த கூட்டம் நடத்துவதற்காக முதல்வர் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மனிஷாவினுடைய படுகொலை நாட்டிற்கே தலைகுனிவு, உலக அரங்கில் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிற இந்த படுகொலைக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். உடனடியாக அவர்களை தூக்கிலிட வேண்டும். விரைவாக நீதி கிடைத்தவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று கோவை மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.